பேர் என்னது? என் பேர் ஜபராஜ். ஜபராஜ். நான் கான்வென்ட் மூலியமா படிச்சுவேன். என்னாச்சு, உங்க பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா? பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. பிள்ளைகள்? எனக்கு கல்யாணம் ஆகல. நான் ஒரு 2 கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனவன். ஏன், என்னாச்சு, எதனால கொலை பண்ணீங்க? இளம் வயசுல தப்பு பண்ணிட்டீங்க. ஆமா, 22 வருஷம் சிறைச்சாலையில இருந்தால எனக்குன்னு ஒரு பிடி மண்ணும் கிடையாது, வீடும் கிடையாது. நான் இப்ப அப்படி நினைக்கிறீங்க நீங்க? அந்த தப்பு பண்ணதுனால உங்களை வீட்டுல இப்ப சேர்த்துக்கலையா? ஆமா, வீட்டுல யாரும் கிடையாது. சரி சரி. என் வீட பூரா எங்க அக்கா அபகரிச்சிட்டா. அவ என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரும் ஒரே குடல்ல தானே பிறந்தோம், கூட பிறந்தவங்க, நான் தானே வச்சிருக்கேன், போவா நீ எங்கேயா போய் பொழைச்சிக்க அப்படி. நான் அதனால இந்த ரோட்டு ஓரமா கிடக்கு குப்பையில பொறுக்கி இப்படியே நான் பொழைச்சிட்டே அலைகிறேன் என் ஜீவனை. எனக்கு துணை யாருன்னா ஜீசஸ் ஒரு ஆள் தான். இந்த உலகத்திலே உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் தான். அவர் தான் மரித்தாரு, மீண்டும் உயிரோடு. கடவுள் நம்மள உங்களை கண்டிப்பா பாத்துப்பாங்க. உங்க கூட பிறந்தவங்களும் உங்களை விட்டுட்டாங்க, நீங்க குப்பையெல்லாம் பொறுக்கிறீங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்து நீங்க. எப்ப எனக்கு என்னால முடியல, எனக்கு நரம்பு தளர்ச்சி. அப்படியா? நான் நடக்கிறது தள்ளம்பாடி. உண்மைக்கு. சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, சாப்பிடலையா? சரி, நாங்க சாப்பிடுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது கடையில போய் வேலை பார்க்கலாம்ல, முடியாதா? இல்லையா, என்னால முடியாது. ஏன்னா வயசு 60 ஆச்சு. சரி, ஓகே. குடிக்காதீங்க அந்த காசு. இல்லப்பா, குடிக்காதீங்க, சாப்பிடுங்க. உங்க உதவிக்காரன் எங்க இருக்கு? நான் வேணா அங்கேயே நான் வந்து தங்கிடுறேன். நான் உதவிக்காரன்லாம் இல்ல, நான் உங்களை நல்ல ஆசிரமத்துல உங்களை சேர்த்து விடுறேன். இந்த ஆப்போசிட்ல இருக்குல்ல சலூன், இந்த சலூன் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நியூட்ரல் சலூன். ஆமா, அந்த சலூன்ல போயிட்டு அவங்ககிட்ட தினேஷ்னு சொன்னாலே சொல்லுவாங்க. தினேஷ் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, உங்களை கண்டிப்பா நான் ஆசிரமத்துல சேர்த்து. இனி என்னைக்கு வருவீங்க? இனி நீங்க கால் பண்ணாலே நான் வந்துடுவேன். நான் ப்ரோக்ராம்ஸ் இல்லனாலும் வந்துடுவேன். ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஜபராஜ், நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ண கூடாது, சரியா? ஓகேவா? உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களை நல்லா பாத்துப்பாங்க. லைட்டா சிரிங்க ஜபராஜ், நல்லா சிரிங்க. பல்லு இல்லப்பா, பரவாயில்ல, சிரிங்க.